வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். வலிகாமம் வடக்கில் காணிகள் விடுவிப்பு. வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் காங்கேசன்துறை மேற்கு கிராம அலுவலர் பிரிவில் மாங்கொல்லையில் 15 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. வசாவுலான் கிழக்கு கிராம அலுவலர் பிரிவிலும் ஒட்டகப்புலம் கிராமத்தில் 20 ஏக்கர் ஒரு பகுதியும் பொதுமக்களின் பாவனைக்காக விடுவிக்கப்படுகின்றன. இதன் மூலம் காங்கேசன்துறை மேற்கில் தனியார் காணிகள் முழுமையாக விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. உரிமையாளர்கள் தமது காணிகளை சென்று பார்வையிட்டு அடையாளப்படுத்த முடியும் என்றும் சொல்லப்படுகின்றன. தேசப்பத்து தென்னக்கோனுக்கு கொலை அச்சுறுத்தல். பாதாள உலகத் தலைவர் கஞ்சிபானா இம்ரான் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் தேசப்பத்து தென்னக்கோனை படுகொலை செய்ய திட்டமிட்டிருப்பதாக போலீஸ் தரப்புகள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தேசப்பத்து தென்னக்கோனுக்கு தெரிவித்திருப்பதுடன் தேசப்பத்து தென்னக்கோன் கை செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்ட பிறகு அவருக்கு வழங்கப்பட்ட விசேட பாதுகாப்புகள் திரும்ப பெறப்பட்டிருந்தது. அவர் பிணையை செல்ல அனுமதிக்கப்பட்ட பிறகு முந்தைய பாதுகாப்பு இன்னும் வழங்கப்படவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. சிஐடி விசாரணையில் பிள்ளையான் அம்பலப்படுத்திய பெயர் விசாரணையில் சிக்கிய கடிதங்கள். சிஐடி என்றால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் முன்னாள் அமைச்சர் பிள்ளையான் அம்பலப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் பலரிடம் குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிள்ளையான் நடத்தப்பட்ட விசாரணையின் போது தெரியவந்த தகவல்களின் அடிப்படையில் அவருடைய சிறையில் இருந்த ஹலீல் என்ற புலனாய்வு அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்த நபரை சிஐடியினர் விசாரித்து வருகின்றனர். புலனாய்வு அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்த குறித்த நபர் பிள்ளையான் என்ற நீண்ட காலமாக தொடர்பில் இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. பிள்ளையான் பெயரில் சில கடிதங்கள் அவர் எழுதியிருக்கின்றார். பிள்ளையானுடன் இருந்த முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் எட்வின் சில்வா, கிருஷ்ணன் ராஜா, ரங்கசாமி, கனநாயகம் மற்றும் வினோத் ஆகிய 3 பேரிடம் எதிர்காலத்தில் விசாரணைகள் நடத்தப்படும். பிள்ளையான் கைதான விடயம் கொடுமையான விடயம், கவலையில் கருணா. பிள்ளையான் தற்போது சிறையில் இருப்பது ஒரு கொடுமையான விடயம் என்றும் ஏற்கனவே இல்லாத பிரச்சனையில் 4 வருடங்கள் சிறையில் இருந்திருக்கின்றார். மட்டக்களப்பில் ஒரு நபர் வயல் செய்வதற்காக பல மக்கள் பாவிக்கின்ற குளத்தை உடைக்கின்றார். 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் மட்டக்களப்பு பகுதியில். ஒருவரும் சென்று அதனை பார்வையிடவில்லை. இவ்வாறானவர்கள் நமக்கு எதற்கு? தேர்தல் காலத்தில் நீச்சல் தரை பிரச்சனையை தீர்த்து வைப்போம் என்று தெரிவிப்பவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றதும் அந்த பக்கம் போவதில்லை. மக்கள் இந்த விடயங்களில் விழிப்பாக இருக்க வேண்டும். இலங்கை அரசாங்கத்தில் ஓர் வீதி போன்று இருக்கின்றது. அரசாங்கம் மாறி மாறி வருகின்ற போது முன்னைய அரசாங்கத்தில் இருப்பவர்களை பிடித்து கை செய்வது ஒரு விதி. இது போன்றுதான் பிள்ளையான் பிரச்சனையும் காணப்படுவதாக கருத்து வெளியிட்டிருக்கின்றார் கருணா. கொழும்பு துறைமுகத்தில் இந்தியாவின் போர்க்கப்பல் தொழிற்சாலை. கொழும்பு துறைமுகத்தில் போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பல் தொழிற்சாலை நிறுவ இந்திய தயாராகி வருவதாக முன்னணி சோசலிஸ்ட் கட்சியின் செயலாளர் கருத்து வெளியிடுகின்றார். சமீபத்தில் இந்தியாவுடன் கையெழுத்திடப்பட்டிருக்கும் ஒப்பந்தங்கள் திசைகாட்டி அரசாங்கத்தின் அமைச்சரவையில் முக்கியமானவர்கள் பார்க்கவில்லை. அவருடன் தனிப்பட்ட தொடர்புகளை கொண்ட பல அமைச்சர்கள் இதை உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்தியாவுடன் கையெழுத்தான ஒப்பந்தங்களின் எண்ணிக்கை 7 என்று அரசாங்கம் கூறியிருந்தாலும் இந்திய ஊடகங்கள் 10 என்று கூறி வருகின்றன. இலங்கையில் இந்திய இராணுவ ஆயுத தொழிற்சாலைகள், ஆயுத கிடங்குகள் நிறுவது குறித்து விவரங்கள் இந்திய பாதுகாப்பு செயலாளரை இந்திய ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது. மௌனங்களை கலைக்க தயாராகும் பிள்ளையான். பிள்ளையான் வாய் திறக்க ஆரம்பித்தால் பலருக்கு உள்ளே செல்ல நேரிடும். இதனால் ஆட்சியை வீழ்த்துவதற்கு முற்படுகின்றனர். அதற்கு ஒருபோதும் இடமளிக்கப்படாது என்றும் குற்றவாளிகள், கள்வர்கள், திருடர்கள் தப்ப முடியாது என்று ஜேவிபியின் செயலாளர் டில்வின் சில்வா அறிவிக்கின்றார். பேராசிரியர் ஒருவரை கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் கை செய்யப்பட்டிருந்தார். பிள்ளையான் செய்த குற்றம் அது மட்டுமல்ல, அவர் பல குற்றங்கள் செய்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்த காலத்தில் குற்றம் இழைத்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறிய பின்னர் ராஜபக்சர்களின் ஒப்பந்தங்களின் பிரகாரம் பல குற்றங்களை பிள்ளையான் செய்துள்ளார். எனவேதான் அவர் கை செய்யப்பட்டுள்ளார். ராஜபக்சர்கள், டனில் ஆகியோர் அச்சத்தில் இருக்கின்றனர். அவர்களின் கதைகள் பிள்ளையானுக்கு தெரியும். பிள்ளையான் வாய் திறக்க ஆரம்பித்தால் சிக்கல் வரும் என்பது அவர்களுக்கும் புரியும். பிள்ளையான் 90 நாட்கள் கடுமையான சிறை தண்டனையில் வைக்கப்பட்டுள்ளார். தமக்கு தெரிந்தவற்றை கூறுவதற்கும் பிள்ளையானுக்கு வாய்ப்புள்ளது. அதேபோல் விசாரிப்பதற்கான அதிகாரிகளுக்கும் அதிகாரம் இருக்கிறது.
பிள்ளையான் வாய் திறக்க ஆரம்பித்தால் அவர்களுக்கு உள்ளே செல்ல நேரிடம். உள்ளே செல்லாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும், இல்லையென்றால் பிள்ளையான் படுகொலை செய்யப்பட வேண்டும் என்ற 2 நோக்கத்தில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ராஜபக்ச குடும்பத்தினர். பல்கலைக்கழக மாணவன் உயிரிழப்பு தொடர்பில் சர்ச்சை. சப்ரமுக பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப பீடத்தில் 2ஆம் ஆண்டில் கற்ற மாணவர் ஒருவர் உயிரை மாய்த்து கொண்டமை தொடர்பில் தவறான தகவல்கள் பரப்பப்படுகின்றன. பல்கலைக்கழகத்தில் பகிடுவதை காரணமாக மன உளைச்சலுக்கு உள்ளான சரித் தில்சல் என்ற மாணவனை உயிரிழந்திருக்கின்றார். எனினும் சமூக வலைத்தளங்களில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் போலீஸ் விசாரணையில் உறுதியாக வெளிப்படுத்த முடியவில்லை என்றும் பகிடுவதையால் ஏற்பட்ட உயிரிழப்பு என்றும் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. குறித்த மாணவன் உயிரிழப்பதற்கு முன்பு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதன் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பல்கலைக்கழகத்தில் சக மாணவர்கள் குறித்த மாணவனின் ஆடைகளை களைந்து பகிடுவதை மேற்கொண்டமையினால் மன விரக்தியின் காரணமாக உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்கவுடன் 23 வருடங்கள் பணியாற்றிய அதிகாரிக்கு இடமாற்றம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமை பாதுகாப்பு அதிகாரியான தலைமை போலீஸ் கண்காணிப்பாளர் அசோக ஆரியவன்ச அமுலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இந்த இடமாற்றம் மே மாதம் 1ஆம் தேதி அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது என்று போலீஸ் தலைமையகம் அறிவிக்கின்றது. தலைமை போலீஸ் கணிப்பாளர் அசோக ஆரியவன்ச ரணில் விக்ரமசிங்க பாதுகாப்பு பிரிவில் 23 ஆண்டுகள் பணியாற்றிய விடயம் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவின் தொழிலாளர் தின வாழ்த்துச் செய்தி. 1886ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி அமெரிக்காவின் சிகாகோ நகரில் 8 மணி நேர வேலை நேரத்தை கோரி போராட்டம் நடைபெற்றிருந்தது. இந்த அடக்குமுறை துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் ரத்தம் சிந்திய தொழிலாளர்கள் நினைவுகூரும் வகையில் 1889ஆம் ஆண்டு கூடி 2வது கம்யூனிஸ்ட் சர்வதேசம் அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 1ஆம் தேதி சர்வதேச தொழிலாளர் தினமாக பிரகடனம் செய்தது. இலங்கையின் உழைக்கும் மக்கள் உட்பட பொதுமக்கள் இந்த முறை இந்த நாட்டின் ஊழல் மிக்க சிறப்புரிமை அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்த மக்கள் நேய ஆட்சியின் கீழ் நாடு சமூகம் ஆழமான சாதகமான மாற்றத்துடன் சர்வதேச தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுகின்றது. இலங்கைக்கான சுவிஸ் தூதுவரின் இல்லத்தில் பெறுமதிக்க பொருட்கள் திரட்ட. இலங்கைக்கான சுவிஸ் தூதுவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருக்கும் பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 4.5 மில்லியன் ரூபாய் மதிப்பிருக்கும் இரத்தினக்கற்கள், பாதிக்கப்பட்ட தங்க மோதிரங்கள், கழுத்தணைகள் மற்றும் பதக்கங்கள் திருடப்பட்டிருப்பதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எங்கள் நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் வடக்கின் அரசியலில் கால்பதிக்க வேண்டுமென்று மக்கள் விரும்புகின்றனர். அவருக்கு அந்த விருப்பம் உண்டு என்று நாம் அறிவோம். மாகாண சபை தேர்தலில் அணி சேராத ஒரு தமிழ் மகனாக வடக்கு அரசியலில் அவர் நுழைவார் என்று பலமாக நம்பப்படுகின்றது. வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் இளஞ்செழியனை அரசியல் நுழைய முதலாக அழைப்பு விடுத்திருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. மின் கட்டணங்களை அதிகரித்தால் தான் மாத்திரமே அடுத்த கட்ட கடன் தொகை சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனையை அரசாங்கம் மறைத்தது ஏன்? சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் மிக முக்கியமான உண்மைகளை அரசாங்கம் மறைத்திருக்கிறது. மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டால் மாத்திரமே அடுத்த கடன் தொகை வழங்கப்படும் என்றும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளதை அரசாங்கம் நாட்டு மக்களிடமிருந்து மறைத்திருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி குற்றம் சுமத்துகின்றது. சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகள் முன்வைக்கப்பட்ட நிபந்தனைகளை அரசாங்கம் நாட்டு மக்களிடமிருந்து மறைக்கின்றது. தற்பொழுது பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவதாகவும் அடுத்த கடன் தொகை விரைவில் கிடைக்கப்பெறும் என்றும் அரசாங்கம் குறிப்பிடுகிறது. ஆனால் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டால் மட்டுமே அடுத்த நிதியை வழங்குவதாக நாணய நிதியம் முன்வைத்துள்ள நிபந்தனைகள் தொடர்பில் அரசாங்கம் எதுவும் கூறவில்லை. மின் கட்டணம் அதிகரிக்கப்படாவிட்டால் நிதி வழங்க மாட்டோம் என்று நாணய நிதியம் கூறியதாக அரசாங்கம் வெளிப்படுத்தியதா? நாணய நிதியத்தின் திட்டங்களூடாக இலங்கை ஏதேனும் பயனடைந்துள்ளதா என்ற கேள்வி இருக்கின்றது. அது மாத்திரமன்றி மின்சார கட்டணம் அதிகமாக இருப்பதாகவும் அதை குறைப்பதாகவும் கூறினர். அமைச்சர்களின் எரிபொருள் கொடுப்பனவை கொள்ளையடிப்பதாகவும் எரிபொருள் விலை 50 தொடக்கம் 100 ரூபாய் வரை குறைப்பதாகவும் கூறினார். நாணய நிதியத்துடனான பயணத்தை தொடர மாட்டோம் என்றும் பொய் கூற வேண்டாம். கடன் மறுசீரமைப்பு செயல்முறை முற்றிலுமாக மாற்றுவதாக அரசாங்கம் கூறியது. கடன் மறுசீரமைப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்தான போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நிதி நெருக்கடியை குறைக்க இலங்கை விரைவில் மின் கட்டணத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்துக்கு இது அவசியம் என்றும் சொல்லப்படுகின்றது.
இலங்கையில் புறப்படுகின்ற வருமானங்களின் அளவு குறைகின்ற காரணத்தினால் வரி வீதங்கள் அதிகரிக்கப்பட வேண்டுமென்றாம், எரிபொருள் விலைகள் மற்றும் மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட வேண்டுமென்றாம் சர்வதேச நாணய நிதியம் ஒரு நிபந்தனையாக வைத்திருக்கின்றனர். நன்றி.